மத்திய அரசுக்கு நன்றியும் கண்டனமும் தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போவதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 2026 அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் கோயில் கொடையில் ஏற்பட்ட தகராறில் சகோதரர்கள் 2 குத்திக் கொலை. முன்பகையால் கொலை நடந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் போலீசார் குவிப்பு. திருவாரூர் அருகே ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறை. காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றதால் துப்பாக்கிச் சூடு. கொடைக்கானலில் பலத்த மழையால் கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு. தூத்துக்குடி, தர்மபுரி மற்றும் சேலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கனமழை காரணமாக சதுரகிரி மலை ஏற பக்தர்களுக்கு தடை. கோயிலுக்கு செல்லும் பாதையில் உள்ள ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் நடவடிக்கை. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சிகளிடம் விசாரணை தொடக்கம். குறுக்கு விசாரணைக்காக வரும் 22ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. ஹரியானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்படும் என அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எடை பிரச்சனையே காரணம் என வினேஷ் போகத் விளக்கம். 2032 வரை விளையாட திட்டமிட்டிருந்ததாக, மனதிற்கு சரி என பட்டதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவேன் என்றும் கருத்து. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் இன்று மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவையில் மருத்துவர்கள் 1 மணி நேரம் புறநோயாளர்கள் பிரிவை புறக்கணித்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, மருத்துவர்கள் போராட்டம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் மருத்துவர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் மற்றும் பணிப்புறக்கணிப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக கோவை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் இன்று 1 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். புறநோயாளிகள் பிரிவை 1 மணி நேரம் புறக்கணித்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவையை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவரிடம் அநாகரிகமாக ஈடுபட்டதாக வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் ஏற்கனவே கொல்கத்தா சம்பவம் மருத்துவர்கள் மத்தியில் பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கோவையில் நடைபெற்ற இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மயங்க் டல்லார் என்ற மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இந்த 2 சம்பவங்களை கண்டித்தும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை வலியுறுத்தியும் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 மணி நேரம் புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக ஏராளமான நோயாளிகள் 1 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து வளாகங்களிலும் மருத்துவர்கள் இல்லாததன் காரணமாக இருக்கைகள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி டீன் அலுவலகம் முன்பாக கோரிக்கை அட்டைகளை ஏந்தியபடி மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம்,
விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே ரவுடியை காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். காவல்துறையினரின் பிடியிலிருந்து அகிலன் என்ற ரவுடி தப்பி ஓட முயன்றதால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தப்பி ஓட முயன்ற குற்றவாளியை சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே ரவுடியை காலில் சுட்டு காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில் 65 ஆண்டுகால இந்த கனவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட மக்களின் பெரும் கனவு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, 3 மாவட்ட மக்கள், கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்ட மக்கள் அதிகமாக கனமழை ஏற்படும் போது, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக செல்லக்கூடிய நீரை சேமித்து வைக்கக்கூடிய திட்டமாகத்தான் இது இருக்கிறது. இதனுடைய நோக்கமும் செயல்பாடும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம். குறிப்பா பார்த்தோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஆறுகள் கேரளாவுக்கு சென்று அப்படியே இந்த 3 மாவட்டங்கள் வழியாகத்தான் தமிழ்நாட்டில் செல்கிறது. பில்லூர் அணைக்கு கீழே அதிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக போகக்கூடிய நீரை குழாய்கள் அமைத்து அதை பம்பிங் செய்து நீரேற்று நிலையங்கள் மூலமா இந்த நீரை சேகரிக்கணும் அப்படிங்கறதா இந்த திட்டம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1914 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பாசன வசதி பெறக்கூடிய நிலங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 24,000 ஏக்கர் நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த திட்டமானது நேரடியான நீர்ப்பாசன திட்டம் இல்ல அப்படிங்கறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது என்னன்னா, நிலத்தடி நீரை செறிவூட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா, நிலத்துக்கு அடியில பதிக்கப்படக்கூடிய ராட்சத குழாய்கள் மூலமாக வீணாக செல்லக்கூடிய நீர்கள் பம்ப் செய்யப்பட்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்காக சேகரித்து வைக்கப்படுகிறது. அதுலயும் பார்த்தோம்னா 958 கிலோமீட்டர் நீளத்து அளவுக்கு இந்த குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் இந்த உபரி நீர் செல்லக்கூடிய 70 நாட்கள் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1.50 டிஎம்சி நீர், உபரி நீர் அப்படிங்கிறது பம்பிங் செய்யப்படும். மொத்தமா பார்த்தோம்னா கால்வாய்களை, இந்த நிலத்தடி நீருக்குள்ள பதிக்கப்படக்கூடிய குழாய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய நீளம் மட்டுமே 133.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சுரங்கம் மட்டுமே 3.70 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சுற்றுவட்ட, இந்த 3 மாவட்டத்தில் சுற்றுவட்டத்தில் 6 இடங்கள்ல நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 1045 நீர்நிலைகள்ல இந்த தண்ணீரானது நிரப்பப்படவிருக்கிறது. இதில் பிரதான கால்வாய் மட்டும், அதனுடைய நீளம் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 35.20 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நீளமானது இருக்கிறது. சரி, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலமாகத்தான் இந்த நீரானது செறிவூட்டுதல் அப்படிங்கிற திட்டம் தான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது.